காலை 6 மணி. புயல் எங்கே உள்ளது? சென்னைக்கு பக்கத்தில் தான் இருக்குது. பாருங்க, உள்ளுக்குள்ளே தான் மழை பெய்யுது. சென்னைக்கு கம்மியாக தான் மழை, அதிகமாக இல்லை. பரவாயில்ல. இப்போ காற்று பாருங்க, இதில் தெரியும் இந்த கண்ணானது சென்னையை தொடுமா பார்க்கலாம். இல்லை, சென்னையை தொடலை. திரும்பியும் கடலூர் பக்கம்தான் பாருங்கள். கரெக்டாக கடலூர் கிட்ட வருது. கடலூர் சிதம்பரத்து கிட்ட தான் போகுது. ஆமாம், மேக்சிமம் இந்த புயலால் சென்னைக்கு பாதிப்பு கிடையாது. இப்பொழுதைக்கு காற்று மழை மட்டும்தான் இருக்குது. காற்று மேக்சிமம் ஒரு 40 கிலோமீட்டர் தான் அடிக்கும், அதுக்கு மேலே அடிக்காது. அதுவும் கடலூர் பக்கம் இருக்குன்னா 70 அடிக்கும். அவ்வளோதான். பார்க்கலாம், சோலார் பார்க்கலாம். மேகங்கள் நான் நேற்றே சொன்னேன், அங்கே பாருங்கள் மேகங்கள் உள்ள இழுக்குது. அங்கே பாருங்கள் மேகங்கள். அப்போ கன்ஃபார்ம் அந்த மேகங்கள் சென்னை கிட்டே வந்துச்சுன்னா மழைக்கு இன்னும் நல்லாவே வாய்ப்பு இருக்குது. பார்க்கும் ஃபஸ்ட்டு அந்த மேகங்கள் எங்கே இருந்தது நேற்று பார்க்கலாம். இதெல்லாம் மேகங்களே கிடையாது. அந்த மேகங்கள் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இப்போது பார்த்தீங்கன்னா அந்த மேகம் 6 மணிக்கு எங்கே இருக்குது? சென்னைக்கு பக்கத்தில். அப்போ காற்று அங்கேருந்து அதிகமாக இருக்குது. ஆனால் மேலே கன்ஃபார்ம் புயலானது மேலே ஏற வாய்ப்பு கிடையாது. இப்போது இதுதான் போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த எல்லோ மேகமானது கன்ஃபார்ம் சென்னை பக்கம் திரும்பிச்சுன்னா சென்னைக்கு மழை வாய்ப்பு அதிகம். சென்னைக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ நீங்கள் உங்களுக்காக தெரியும் வெளியே வந்தால் எந்த அளவுக்கு காற்று அடிக்குது அப்படின்ட்டு. கன்ஃபார்ம் இருக்குது, அதிகமாகவே இருக்குது மழை வாய்ப்பு. பார்க்கும், சொல்ல முடியாது எந்த செகண்டுக்கு எப்படி மாறும் அப்படின்ட்டு. திடீர்னு கிழக்கத்து காற்று அடிக்கும், திடீர்னு பார்த்தா வடக்கத்து காற்று அடிக்கும், திடீர்னு பார்த்தா தெற்கத்து காற்று அடிக்கும். எது அடிக்குதுன்னு தெரியாது. கன்ஃபார்ம் கிழக்கத்து காற்றெல்லாம் அடிச்சதுன்னா கன்ஃபார்ம் நம்மளுக்கு ஆபத்து. அந்த மழையானது சென்னை பக்கம் திரும்பும். ஓகே, அடுத்த அப்டேட் 1 hour கழிச்சு போட்டு விட்றேன். பாய்.